உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மலர் பாஸ்கர். சென்னையிலேருந்து நம்ம சென்னை அருகாமை நெடுங்குன்றம் என்ற சைட்டில் வந்து ரூஃப் லெவல் அடுத்து ரூஃப் மட்டும் வந்துடும். அதில் ரூஃப் மட்டத்தில் என்னென்ன கவனிக்கலாம்னு சொல்லி சென்ற வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவில் வந்து இந்த ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரூஃப் மட்டத்தில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வாஸ்து ரீதியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்களை அதில் கவனித்து ரூஃப் பண்ணணும் அப்படின்றத விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல் ரூஃப் மட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்கிறோம் டியூப் லெவல் கட்டி தான் மேல் லெவல் எடுத்துன்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படி கட்டி தான் எடுத்துகிட்டு வந்துடணும். அவங்க ரூஃப் மட்டும் வச்சுட்டாங்கன்னா சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து 4 பக்கமும் வந்து டியூப் லெவல் ஒரே மட்டமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரிங் அடிக்க வைங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சென்ட்ரிங் அடிச்சுட்டு அந்த பலகை வைப்பாங்க பார்த்தீங்களா, பலகையில் வந்து 1 அங்குலம் 2 அங்குலம்னு சொல்லி ஆணி வச்சுட்டு சைடு உள் பக்கம் வந்து பலகை அடிச்சிருவாங்க. நாளைக்கு நம்ம கம்பிலாம் கட்டி மேலே நம்ம 5 அங்குலம் காங்கிரீட் போடும்போது 5 அங்குலம் வச்சு நம்ம டியூப் லெவல் செக் பண்ணோம்னாக்க ஒரு சில இடத்துல வந்து அந்த சைடில் வந்து மட்டமாக வராது, உயரமாகவும் கம்மியாக வரும். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் நாங்கள் ஆணி வச்சு அடிச்சிட்டோம், பலகை நவுத்த முடியாது, சென்ட்ரிங் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது போல் பண்ணக்கூடாது, அது போல் தவறு நம்ம சைட்டில் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றத தான் முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம அந்த ஷீட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே 4 பக்கமும் செக் பண்ணிவிட்டு மட்டம் கரெக்டாகான்னு பார்த்துட்டு, ஷீட் அடித்ததுக்கப்புறமும் அந்த மட்டம் இருக்குதான்னு பார்த்து தான் கம்பி கட்ட முடியும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம மட்டம் பார்க்குறேன்னு சொன்னால் அதை தவறு எது இருந்தால் நம்மளால் சரி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே காங்கிரீட்டை போட்டு விட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் மேடாகும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். அது திரும்பி நம்ம மேலே வெதரிங் ஒரு சேதப்படும்போது கலவைகள் நிறையாகும், ஒரே மட்டமாக நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து மட்டம் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டே பார்த்து சரி பண்ணிங்கன்னா அந்த வேலை வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து கம்பி கட்டுறதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கொடுத்துருப்பாங்க, இல்லை அனுபவமுள்ள இன்ஜினியர் அவங்களும் சொல்லுவாங்க. எப்படி இது மாதிரி மெயினாக ஸ்ட்ரக்சர் பெரிய பில்டிங்லாம் பண்ணுறோம்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி தான் வந்து நம்ம கம்பி கட்ட முடிஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்ணிடக்கூடாது. இப்போ பீம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பீமோட ஜாயிண்ட் எப்போதுமே வந்து ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். எந்த லேப்பிங் பண்ணுற இடம் ஒரே லென்த்தாக வர்றதுக்கு 40 அடி தான் நமக்கு லென்த்து, அதோட அதிகமாக போகுது அப்படின்னு சொன்னாக்க அப்போ காலத்தோடு நிப்பாட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி காலம் எந்த காலத்தில் வந்து நிப்பாட்டிட்டு அந்த காலத்தில் தான் லேப்பிங் பண்ணணும். கீழே வர கம்பியை மேலே வர கம்பியை அங்கேருந்து L4 வச்சு அந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து மேலே கம்பியை லேப் பண்ணால் அந்த லேப்பிங் பண்ணுறோன்னா அதுதான் கரெக்டான பொசிஷன். அந்த இடத்துல லேப்பிங் பண்ணும்போது வலுவான தன்மையும் டெக்னிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செவுறு கீழே கட்டிடுறோம், நம்ம பீம் இருக்குது, நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கீழே செவுறு இல்லை, வெறும் பீம் மட்டும் தான் லோடு எடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல லேப்பிங் பாயிண்ட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அந்த இடத்துல தான் லேப்பிங் பண்ணணும். ஒன்றுமே அதை விட்டு தனியாக வேறு இடத்துல லேப்பிங் பண்ணிடக்கூடாது. அது லேப்பிங் பண்ணுறது எவ்வளோ லென்த் வைக்கணும் எல்லாமே அளவு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மெத்தட் இருக்குது. அது போல் தான் நீங்கள் பண்ணணும். அதுபோல் வந்து இப்போ கம்பி கட்டுறோம்ல, கம்பி கட்டுறதுல வந்து 1 வே ஸ்லாப்பு 2 வே ஸ்லாப்புன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளோட ஒரு ரூம் எடுத்தோம்னா அந்த ரூமோட அளவை பொறுத்து தான் அது மாறும். 1 வே ஸ்லாப்பா 2 வே ஸ்லாப்பான்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த அளவு நமக்கு என்ன இருக்குது, 1 வே ஸ்லாப்பாக இருக்கா 2 வே ஸ்லாப்பாக இருக்கா, அதுக்கு தகுந்தாப்புல தான் கம்பி போட்டு 2 வே ஸ்லாப்னா நம்ம ஈஸியாக வந்து 4 பக்கமும் போட்டுடலாம். 1 வே ஸ்லாப்ன்றது எல்லாருக்குமே தெரியும், 2 பக்கம் மட்டும் தான் கிராங்க் அடிப்பாங்க, 2 பக்கம் கிராங்க் அடிக்க மாட்டாங்க, ஈஸியாக போட்டுருவாங்க. இப்போ 2 வே ஸ்லாப்னா 4 பக்கமும் கிராங்க் அடிக்கணும், தொட்டி போல் வேலை செய்யாது. அது போல் நீங்கள் என்ன கம்பி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கம்பி கட்டுங்க. அதே போல் இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஜல்லி போடும்போது வந்து ஈசானிய மூலம் கொஞ்சம் பள்ளமாக இருந்து தென்மேற்கு மூலம் உயரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி இப்படி நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம 5 அங்குலம்னா எல்லா இடத்துலையும் ஒரே மட்டமாக தான். சென்ற வீடு பயிரில் நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன், 5 அங்குலம் இந்த முறையில் இருக்குன்னா அங்கேயும் 5 அங்குலம் ஒரே மட்டமாக தான் ஸ்லாப் பண்ண முடிஞ்சு மேலே நம்ம தரை வலிக்கும் போது நம்ம வாட்டத்துக்கு தகுந்தாப்புல தரை வலிச்சுக்கலாம் முடிஞ்சு நம்ம ஜல்லியில் வந்து வாட்டம் கொண்டு வரக்கூடாது. அதே போல் கம்பி அடுத்த மேல் ஃப்ளோர் வரணும்னா அது லேப்பிங் வருதுன்னா அதை காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் லேப்பிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்துடும். அடுத்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னா, இப்போ எலக்ட்ரிக்கல்னால் இப்போ பெரிய பங்களா போல் ஒரு 2 மாடி 3 மாடி 4 மாடி கட்டினா நம்ம
எலக்ட்ரிக்கல் ஒயரிங்க்கு தனியாக இன்ஜினியர்கிட்ட வந்து டயக்ராம் வாங்கி வச்சுட்டு பண்ணணும். நம்ம ஒரு மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பண்ணுறோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக அதில் கவனிக்க வேண்டிய எலக்ட்ரிக்கலாக நம்ம என்ன மெயினாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம மீட்ரு பாக்ஸ் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதையும் அதுலேருந்து உள்பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் அங்கேருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் பிரிக்கிற இடம் ரொட்டேட்டிங் சுவிட்ச் வைப்போம். அது எங்கே வைக்கணும் ரெண்டுத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா, அப்போ அந்த இவி பாக்ஸுக்கும் அந்த உள்ள ஜங்ஷன் பாக்ஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக பைப் வச்சுக்கணும். பைப் வந்து இப்போ இப்போல்லாம் ஃபேன் பாக்ஸ் வந்துருச்சு. ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நேராக ஒயர் அங்கே போய் அதுலேருந்து 4 செவுத்துக்கு திருப்பிடணும். இந்த பக்கம் செவரு, இந்த பக்கம் செவரு, அங்கேருந்து எங்கே கேட்டாலும் அவங்க வந்து ஒயரிங் பண்ணுறதுக்குள்ள கொண்டு வந்து இப்போ ஸ்பாட் லைட் வைப்பாங்க. இந்த ஸ்பாட் லைட்டுக்கு தனியாக நம்ம அதே போல் பைப் லைன் போட்டு வச்சுக்கணும். அதே போல் வந்து இப்போ சிசிடிவி கேமரா எல்லாம் எல்லார் வீட்லேயும் கேட்குறாங்க. அப்போ 4 பக்கமும் அந்த சிசிடிவி கேமரா வருதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல பீமில் பைப்பு கொடுத்து அந்த சிசிடிவி கேமரா ஈஸியாக பண்ணுறாப்புல பண்ணிக்கணும். அதுபோல் பைப்லேயும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், குவாலிட்டியான இப்போ எலக்ட்ரிக்கல் பைப்பு தான் உள்ளே போடுறோம், குவாலிட்டியான பைப்பு தான் வாங்கி போடணுன்ட்டு நல்ல கம்பெனி பிராண்டட் கம்பெனியாக வாங்கி சரியான எலக்ட்ரிஷியனை வச்சு நல்லா அனுபவம் உள்ள நமக்கும் தெரிஞ்சது இல்லாமல் அவங்களுக்கும் நம்மளோட விஷயங்கள் அனுபவம் உள்ள ஆள் நல்லா தெரியும். அதுபோல் ஆளை வச்சு நீங்கள் என்கேஜ் பண்ணி அவங்கள்ட்ட வேலையை எப்படி செய்யணும். சும்மா நாளைக்கும் பைப் போடக்கூடாது. பைப்புலாம் நிறைய போடுறாங்க ஒரு சில, அப்படிலாம் போடக்கூடாது. பைப்பு ஒயரு தான் நம்ம வந்து கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். பைப்பு வந்து சீலிங்கில் போகிற வரைக்கும் மாண்டிட்டரி எங்கே போடணும், எங்கே கம்பல்சரி வேணும் அப்படின்ற இடத்துல தான் பைப் போட முடிஞ்சு. நம்ம ஒயர் எடுத்துவதெல்லாம் கஷ்டப்படுறோன்னு கண்ணாப்படம்லாம் பைப் போடக்கூடாது. ஏன்னா அது காங்கிரீட்டோட உறுதித்தன்மையை பாதிக்கும். அதனால் வந்து பைப்பு தேவையான இடத்துல மட்டும் கரெக்டாக பைப் போடுங்க. அதேபோல் ஊக்கு கேட்பாங்க, ஊஞ்சல் ஊக்கு எங்கே வைக்கணும், இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துட்டு தான் காங்கிரீட்டு. ஏன்னா அன்றைக்கி அப்படி வந்தோன்னு ஜல்லி போடணுன்னு ஸ்பீடாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நம்ம எல்லாம் செய்ய முடியாது. முத நாளே எல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல வந்தோமா ஜல்லி போட்டோமா அப்படின்னு பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து அர்ஜென்ட் பட்டு செய்யக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக செய்யும்போது நம்ம வேலையும் துல்லியமாக வரும். அதே போல் இந்த மிக்சிங் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து போடணும். லீக் ப்ரூஃப் ஆயில் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் ஸ்டாக்னு கம்பெனி, அதான் நாங்கள் பர்மனெண்ட்டாக எப்போது யூஸ் பண்ண நிறையா இருக்குது. நாங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணுறோம். அந்த லீக் ப்ரூஃப் ஆயில் சிமெண்ட்டோடு சேர்ந்து 200 ml ஒரு மூட்டைக்கு அவங்களே கப்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மூட்டைக்கும் போட்டோம்னா அந்த எதுவும் லீக் இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்து மானிட்டரியாக ஒவ்வொரு வீட்டுக்குமே அதையும் கடைபிடிச்சி பண்ணுறோம். அதில் மிக்சிங் வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் அந்த 1, 1.5, 3 அப்படின்னு சொன்னோம்னா அது 1 1/2 3 என்ன, ஒரு மூட்டைக்கு எத்தனை அந்த நம்ம அளக்கிற ஜல்லியில் பாண்டில் எத்தனை பாண்டு ஒரு மூட்டை பிடிக்குது அதை செக் பண்ணி அதுக்கு தகுந்தாப்போல தான் ஜல்லியும் எம்சாண்டியும் மிக்ஸ் பண்ணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு தோராயமாக இப்படி போடணும் அப்படி போடணும் முடிவு பண்ணிடக்கூடாது. நம்ம வச்சுருக்க பாண்டு சைஸ் என்ன, அந்த மூட்டையோட கொள்ளளவு வேணால் அது தெரிஞ்சு தான் 1 1/2 3 ரேஷியோ வந்து போடணுமே தவிர எடுத்தோடனே எடுத்து 7 பாண்டு போடு 8 பாண்டு போடலாம் போட்டால் காங்கிரீட் உறுதித்தன்மை வந்து சரியாக இருக்காது. அதையும் கரெக்டாக கடைப்பிடிச்சி தான் நம்ம பண்ணணும். அதே போல் நம்ம காங்கிரீட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மத்தியானமே காங்கிரீட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி அன்றைக்கி சாயந்தரமே நம்ம இந்த மாதிரி பாத்தி கட்டி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் தண்ணி விடுறதுக்கு ரொம்ப ஏன்னா இப்போ வந்து தண்ணி விட்டு பாத்தி கட்டுறோன்னா நீங்கள் லேட் ஆகும், உடனே தண்ணி விட முடியாது, தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், க்யூரிங்கோட இதாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கே நம்ம நைட்டே பாத்தி கட்டி வச்சு போயிட்டோம்னா காலையில் வந்து தண்ணி விடுறது ஈஸியாக இருக்கும். இதையும் ஒரு சின்ன பாயிண்ட்டாக நீங்கள் கட்டுற வீட்லேயும் கடைபிடிங்க. அந்த க்யூரிங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்லேயும். அடுத்து ஒரு நண்பர் கேட்டார், இப்போ 2 சீலிங் ஹை சீலிங் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ படிக்கட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போடுறீங்களா, அங்கே மட்டும் ஹை சீலிங் வரும், அப்போ மட்டும் எப்படி ஹை சீலிங் தானே அது எப்படி சரியாக வேலை செய்யுமா, அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கரெக்டான கேள்வி தான் அது. ஏன்னா நம்ம ஹை சீலிங் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், இப்போ படிக்கட்டு போட்டால் அந்த ஹை சீலிங் வருமே, அது எப்படி சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் படிக்கட்டு எந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம், ஏன் படிக்கட்டு போகிற இடத்த மூளைக்கு கொண்டு போகாமல் இந்த இடத்துல தான் போடணும்னு ஏன் சொல்கிறோன்னா அதில் தான் அந்த சூட்சம் அடங்கி இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஹை சீலிங் வந்துச்சுன்னா அதனோட பாதிப்பு வந்து நம்ம வீட்டுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால தான் அதை படிக்கட்டு போகிற இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல படிக்கட்டு போடுறோம். அப்போ போடும்போது அந்த ஹை சீலிங் வந்து அந்த பாதிப்புனா ஃபுல்லாக வராது, பிரம்மஸ்தானத்தையும் விட்டுடுறோம், ஒரு ஓரத்துக்கு போயிடுறோம், கொஞ்சோண்டு பகுதி அந்த 6 அடி மட்டும்தான் ஹை சீலிங் வருது. மொத்த வீடும் வந்து பிரம்மஸ்தானமாக வடகிழக்கு ஹை சீலிங் ஆகிடாது. ஸோ அதனால் ஹை சீலிங் வர்றது உன்னிப்பாக கவனிச்சாதனால படிக்கட்டை மட்டும் அங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் எதாவது ஒரு மூலையில் படிக்கட்டை போட்டு அங்கே ஹை சீலிங் போட்டால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த வீட்டில் கொடுக்கும். ஸோ இது போல் படிக்கட்டை சரியான அமைப்பில் அமைச்சிட்டு அந்த இடத்துல அந்த 6 அடிக்கு மட்டும் ஹை சீலிங் வருது அப்படின்னா அதில் எதுவும் நமக்கு பாதிப்பு இருக்காது. அதுலேயும் வந்து இன்னமும் டெக்னிக்கலாக அதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மேலே வந்து ஹெட்ரூம் கட்டி விட்ருவோம். இப்போ படிக்கட்டு போட்டால் ஹெட்ரூம் மட்டும் கட்டிட்டு நடுவில் இருக்கும், இந்த தெற்கு நடுவில் இருக்கும், மேற்கு நடுவில் இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா இப்போ வாட்டர் டேங்கை வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே வச்சுருவாங்க. இப்போ அது போல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணு, இந்த கூண்டோடு சேர்த்து ரூமு போடுறது சிறப்பு. இல்லை எனக்கு பொருளாதாரத்தில் இப்போதைக்கு நான் ரூம் போட முடியல, ஹெட்ரூம் மட்டும் தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
அந்த ஹெட்ரூம் மேலே டேங்க் வைக்கக்கூடாது. அந்த ஹெட்ரூம் என்ன சைஸ் இருக்கோ அதே போல் அந்த தெற்கு மேற்கு சந்திப்பு தென்மேற்கோட காலத்தை ரைஸ் பண்ணி அங்கே ஒரு கேண்டிலிவரில் ஸ்லாப் போட்டு அது மேலே டேங்க் வைக்கிறது தான் சிறப்பாக ஒழிஞ்சு இதை தான் கவனிக்கணும். இதுதான் நம்ம அந்த ஹெட்ரூமை போட்டு இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இதை தான் கவனிக்கணும். இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாஸ்துன்றதை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கவனிச்சு பண்ணிங்கன்னா டெக்னிக்கலாகவும் நம்ம சரியாக பண்ணிடலாம், வாஸ்து ரீதியாகவும் நம்ம கடைபிடிச்சி பண்ணால் நம்ம வீடும் சிறப்பாக இருக்கும். இது போல் அடுத்து மேல்மாடி கட்ட போகிறோம். இந்த ரூஃப் வரை உள்ள விஷயங்கள் எல்லாம் என்னென்ன கவனிக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து மேலே கட்டும்போது ஆரம்பத்துலேருந்து என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் கவனித்து உங்கள் வீடை கட்டிங்கன்னா நீங்கள் கட்டுற வீடும் சிறப்பாக இருக்கும், வாஸ்து ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும், டெக்னிக்கலாகவும் சிறப்பாக இருக்கும். இது போல் நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வீடு கட்டி ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு, மகிழ்ச்சி, சர்வமும் கிருஷ்ணார்.